எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிக்கன் உப்பு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் சிக்கன். இவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க வரமிளகாயும் போட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி எடுக்கணும். சிக்கன் கொஞ்சம் வதங்கினதும் அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த உப்பு கறிக்கு நம்ம எந்த மசாலாவும் ஆட் பண்ண தேவையில்லை. எந்த மசாலாவும் போடாமலே இதோட ருசி பயங்கரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நடுவில் அப்பப்போ எடுத்து கிளறி விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி வந்ததும் கறி நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். சிக்கன் உப்பு கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது நம்ம நாட்டுக்கோழியில் பண்ணால் இன்னும் அருமையாக இருக்கும். தேங்க்யூ.